ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பலாப்பழ பாயாசம். இது எப்படி பண்ணுறதுன்னா, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா பலாப்பழம் எடுத்திருக்கேன், அப்புறம் 2 டம்ளர் பால் எடுத்திருக்கேன், ஏலக்காய், கொஞ்சம் ஜவ்வரிசி, அதுக்கப்புறம் தேவையான அளவு சுகர். இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பாலையும் ஜவ்வரிசியும் நல்லா பாலில் ஜவ்வரிசியை நல்லா வேக வச்சுக்கணும். இப்போ ஓரளவு ஜவ்வரிசி வெந்திருக்கு. நீங்கள் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நல்லா வெந்துருச்சு. நான் 2 பலாப்பழச்சொலையை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த அரைச்சி வச்ச மிக்ஸை நம்ம இப்போது ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கோங்க. ஜவ்வரிசி வேகலைன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்கள் ஜவ்வரிசி நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ ஏலக்காய் பொடியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பலாப்பழச்சொலையை சின்ன சின்னதாக க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கடைசி ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு இப்போ பலாப்பழ பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம். இப்போ டேஸ்டியான பலாப்பழ பாயாசம் ரெடி. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்.